தற்போது அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தொடர்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பேரிடர் மேலாண்மை துறை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 8 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 2 கோடி மக்களுக்கு அவர்களுடைய செல்போன்களுக்கு மழை எச்சரிக்கை குறுந்தகவல் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி ஆகிய 8 மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய 2 கோடி மக்களுடைய செல்போன்களுக்கு மழை எச்சரிக்கை குறுந்தகவல் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, கோவை, நெல்லை, நீலகிரி மாவட்டங்களில் பேரிடர் மீட்பு படையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக மக்கள் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய வகையில் எச்சரிக்கை குறுஞ்செய்தி என்பது அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மேலதிக விவரங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்ட நிலையில் பேரிடர் மேலாண்மை துறையானது இந்த கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் ஒரு அவசர கட்டுப்பாட்டு மையமானது அமைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த மையங்களானது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மாநில அளவில் கட்டுப்பாட்டு மையமானது சென்னை எழிலகத்தில் சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட அளவில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இந்த கட்டுப்பாட்டு மையங்களானது அமைக்கப்பட்டு தொடர்ந்து மழை தொடர்பான தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை தமிழகத்தில் பதிவான மழையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே ஒருவர் பலியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 15 கால்நடை இறப்புகள் பதிவாகி உள்ள நிலையில் 7 குடிசை வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் காற்று, அதாவது கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் அளவிற்கு காற்று வீசும் என்பதால் தொடர்பாக மீன்வளத்துறை ஆணையர் மூலம் மீனவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடலோர பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள 437 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் தொடர்பான தகவலானது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி, நெல்லை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 2 கோடி பேருக்கு செல்பேசிகள் மூலமாக பொதுவான எச்சரிக்கை நடைமுறை தொடர்பாக குறுந்தகவலானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 296 வீரர்கள் அடங்கிய 9 பேரிடர் மீட்பு குழுக்களானது பல்வேறு இடங்கள், அதாவது கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர். எனவே தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அறிவுறுத்தலான தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.